பிறப்பில் வந்து தாமதமாகுது அல்லது குழந்தை வரமே இல்லாமல் எத்தனையோ கோயில் குளத்துக்கு போயிருப்பாங்க, எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கல அப்படின்னாக்க, அவங்க வீட்டினுடைய கட்டமைப்பில் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. ஏன்னா அவங்க இதில் வந்து இந்த குழந்தை பிறப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய எண்ணங்களும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கலாச்சாரத்தில் வந்து நமக்கு குழந்தைங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அந்த குழந்தை செல்வம் இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். அப்போது இந்த குழந்தை வரத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமது வீட்டினுடைய கட்டமைப்பு தாங்க. அதாவது நம்ம டெஸ்ட் டியூப்க்கு வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கலாம். எப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் இல்லை அப்படின்னாக்க, அதாவது நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பில் வந்து இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பில் வந்து வடகிழக்கு பகுதியினுடைய கட்டமைப்பு வந்து சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. ஏன்னா நம்மளுடைய மூளை தண்டுவடம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம மூளையிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து சிறுமூளை, பெருமூளை, நடுமூளை அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த மூளை பகுதிங்கிறதுலேயே வந்து நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மூளையிலே வந்து ஒவ்வொரு அறிவுத்திறனும், ஒரு பண்பாட்டனும், ஒரு கேட்கும் திறனும், ஒரு பார்க்கும் திறனும் அல்லது நம்மளுடைய ஒரு நினைவாற்றலும் எதுவாக இருந்தாலுமே சரியான முறையில் இருக்குங்க. அப்படி சரியான முறையில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பு வந்து சரியாக இருக்குது அப்படின்றது பார்க்கணுங்க. ஏன்னா அந்த வடமேற்கு மூலைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நமது இடுப்பு பகுதிக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாட்டுங்க. அந்த இடத்துலேருந்து ஏன்னா இது வந்து நம்ம ஒரு 4 ஆங்கிள் இருந்துமே பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம திருமணத்துக்குனாக்க நம்ம ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா போதும், ஒரு வருமானம் அப்படின்னாக்க ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா போதும், ஒரு ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னாக்க ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா போதும். அதே மாதிரி நம்ம ஒரு சதை சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்தா போதுங்க. ஆனால் இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அத்தனை அங்கங்களும் ஒன்று இருந்து நம்ம வரக்கூடிய இது இணைப்பு தாங்க. அதாவது ஒரு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து அணுக்கள் குறைபாடுகள் இருக்குது, அணுக்களுடைய கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து யார் ஒருத்தருக்கு வந்து அணு கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்களோ அவங்களுடைய வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக அமைச்சு அவங்களுக்கு வந்து தானாகவே ஒரு குழந்தை வந்து பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 1 2 இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து கூப்பிட்டு சொன்ன வரைக்கும் வந்து 24 குழந்தைகள் வந்து இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலுமே போகல, எந்த கோயிலுக்குமே போகல, எந்த பரிகாரமே பண்ணாமல் 24 குழந்தைகள் வந்து எனக்கு சொன்னது. இன்னும் சொல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் வந்து பிறந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே வந்து நம்ம திருத்தமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. ஏன்னா இந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வடகிழக்காக இருக்கட்டும் அல்லது தென்கிழக்காக இருக்கட்டும், வடமேற்காக இருக்கட்டும், தென்மேற்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சரியான முறையில் பார்க்கணும். நம்ம அதாவது குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நம்ம கோழி முட்டை விடுதுங்க. அந்த கோழி முட்டை விட்டதுக்கப்புறம் வந்து அந்த கோழி வந்து அந்த முட்டையை வந்து அடைக்காக்குது. அந்த அடைக்காக்கும் போது வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு வெப்பத்தை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும்போது தான் 22 நாள் ஆகும்போது தான் அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வந்து வெளியில் வரப்போகுதுங்க. அதே மாதிரி நமது கர்ப்பப்பையில் கருமுட்டை வந்து உண்டாகக்கூடிய இடமும் சரியான வெப்பமாக இருக்கணுங்க. அதாவது ரொம்ப கூலிங் இருந்தாலுமே அந்த கருமுட்டை உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது. அதே மாதிரி அதிக வெப்பம் இருந்தாலுமே வந்து அந்த கருமுட்டைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாதுங்க. அப்போது அந்த வெப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நமது வீட்டினுடைய கட்டமைப்பில் வந்து வடகிழக்காக இருந்தாலும், தென்கிழக்காக இருந்தாலும், வடமேற்காக இருந்தாலும், தென்மேற்காக இருந்தாலும் சரியான முறையில் அமைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் அணுக்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லியும் நீங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக அமைச்சிங்கனாக்க உங்களுடைய உடம்புல வந்து நம்ம வந்து வலி ஏற்படாமல், ஏன்னா நம்ம வந்து இந்த மாத்திரை மருந்துகள்னால வந்து நம்மளுடைய மனசும் உடம்பும் தான் வந்து பாதிக்கப்படுது. இந்த மாத்திரை மருந்து இல்லாமையே உங்களால் வந்து ஒரு குழந்தை பிறப்பை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு தான் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலுமே நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பில் தாமதம் ஆகுது அப்படின்னாக்க இப்போ கணவன்மார்களோ மனைவியர்களோ வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்குடைய மனநிலை சரியாக இல்லை, அவங்களுடைய அந்த மைண்ட் டிப்ரெஷனாக இருக்கிறது, அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகாமல் இருக்கிறது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஆணுக்கு வந்து பகல் வேலையாக இருந்தாக்க பெண்கள் வந்து இரவு வேலையாக இருக்கலாம், அல்லது பெண்களுக்கு வந்து பகல் வேலையாக இருக்கும்பொழுது ஆணுக்கு வந்து பகல் வேலையாக இருக்கலாம். இப்படி மாற்றி வரும் பொழுது அவங்களுடைய சூழ்நிலையில் இருக்காது. அவங்களுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்க வெப்பம்
ஓகே, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாக முடியாமல், அதாவது பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம். அதனால வந்து அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகாமல் இருக்கலாம். அல்லது ஒரு அதிகமான பணி சுமைகள் இருக்கலாம். இரவு பணியாக இருக்கலாம் அல்லது பகல் பணியாக இருக்கலாம். கொஞ்சம் அதிக பணி சுமைகள் இருக்கும் பொழுது வந்து அவங்களுடைய உடம்பு வந்து சரியான வெப்பங்கள் இருக்காது. ஏன்னா அதிகமான வெப்பங்கள் இருந்தாலுமே அந்த கருமுட்டைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உடம்பு வந்து வெப்பம் அதிகமாகிறதும் வெப்பமே இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியை இருக்கிறதும் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே இந்த கருமுட்டைகள் வந்து வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகனாலேயே அந்த கரு உருவாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகாது. இது எல்லாமே ஏற்படுத்துறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமது வீட்டினுடைய கட்டமைப்பு தாங்க. அதாவது நம்ம என்னதான் வெளிநாடு போகிறோம் அப்படின்னாலுமே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு தான். நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு சரியான முறையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க குழந்தை பிறப்புங்கிறது வந்து ஒரு ஈஸியாக, நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், கோவில் போக வேண்டாம், பரிகாரம் செய்ய வேண்டாம். உங்களுடைய எத்தனையோ பேர் வந்து டெஸ்ட் டியூப் கூட நிறையா போய் குழந்தைகள் எடுத்து வளர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளை நீங்களே பெற்றெடுத்து ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து உருவாக்கி கொடுத்துடலாம். நன்றி.